வணக்கம். இது வடலியின் இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். முன்னாள் ராணுவ தளபதிகள் மீதான தடை பிரித்தானியாவை சாடியது இலங்கை அரசாங்கம். உயர்த்த ஞாயிறு தாக்குதல் ஞானசார தேரிடம் அரசாங்கம் விடுத்துள்ள வேண்டுகோள். கிளிநொச்சியில் 3 சபைகளையும் கைப்பற்றுவோம் என ஸ்ரீதரன் நம்பிக்கை. அரசு மட்ட பேச்சுவார்த்தைக்கு வலியுறுத்துகின்றோம். மீனவர் பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு. வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம். சமூக ஊடக குழு உரையாடலில் ரகசிய பாதுகாப்பு தகவல்கள் பரப்பப்பட்ட விவகாரம். அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பதவி விலக வேண்டும் என வேண்டுகோள். தொடர்வது விரிவான செய்திகள். இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு அரசு மட்ட பேச்சுவார்த்தையினை முன்னெடுத்து பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு எட்ட வேண்டும் என்று வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அன்னராசா தெரிவித்தார். இலங்கை இந்திய மீனவர் சங்க தலைவர்களுக்கு இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தை வவுனியா கொரவப்பொத்தானை வீதியில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் இன்று இடம்பெற்றது. அதன் பின்னர் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2016ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற இலங்கை இந்திய வெளிவிவகார அமைச்சு மட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் இன்று வரை நடைமுறைப்படுத்தாமையினால் தமிழ்நாட்டில் உள்ள வடக்கில் மாகாணத்திலும் உள்ள மீனவர்கள் பெரிதும் பாதிக்கப்படுகிறார்கள். எனவே கடந்த 9 வருடங்களாக நடவடிக்கை மேற்கொள்ளாததையிட்டு இரு நாட்டு மீனவர்களும் 9 வருடங்களுக்கு பின்பு இன்று கலந்துரையாடியுள்ளோம். இந்த கலந்துரையாடல் மூலம் நாம் மிக மகிழ்ச்சி அடைந்துள்ளோம். இரு நாட்டிலும் பாதிக்கப்படுபவர்கள் மீனவர்களே. எனவே இதனை தீர்க்க வேண்டிய அவசியத்தினையும் அதற்கான பொறிமுறைகள் தொடர்பாகவும் இன்று கலந்துரையாடியுள்ளோம். இதன் அடுத்த கட்டமாக இலங்கையின் கடற்றொழில் அமைச்சரும் அதிகாரிகளும் அதேபோன்று இந்திய பிரதமர் மற்றும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகியோர் இந்த பிரச்சினையை அரசு மட்ட பேச்சுவார்த்தையாக கொண்டு சென்று அதனூடாக மீனவர் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதை இரு அரசாங்கங்களுக்கும் வலியுறுத்தி முன்வைக்கின்றோம். அதேபோல் தொடர்ச்சியாக இரு நாட்டு மீனவர்களும் கலந்துரையாடுவதுடன் இரு நாட்டு கடல் வளமும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தில் இருதரப்பும் இணங்கியிருக்கின்றது. அத்துடன் தமிழ்நாட்டின் ஏனைய மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்களுடனும் கலந்துரையாடி இந்த பிரச்சினையை தீர்ப்பதற்கான ஆரம்ப முயற்சியாக இந்த பேச்சுவார்த்தை அமைந்துள்ளது. எனவே இரு நாட்டு மீனவர்கள் பிரச்சினைக்கான தீர்வு அரசின் அனுசரணையோடு மிக விரைவில் எட்டுவோம் என்ற நம்பிக்கை எமக்கு ஏற்பட்டுள்ளது. இது மனிதாபிமானத்தோடு கையாள வேண்டிய விடயம். இந்த கலந்துரையாடல் தொடரும் என அவர் தெரிவித்துள்ளார். வணக்கம். நான் இன்றைய தினம் தமிழ்நாட்டு மீனவர்களும் வடக்கு மாகாணம் கிளிநொச்சி முல்லைத்தீவு மன்னார் மாவட்டத்தை பிரதிநிதிப்படுத்தி வடமாகாண கடற்றொழிலாளர் இணையத்தின் ஏற்பாட்டிலே இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையிலான ஒரு கலந்துரையாடல் ஒன்று இன்று இடம்பெற்றிருக்கின்றது. இந்த கலந்துரையாடலிலே 2016ஆம் ஆண்டு இந்திய தலைநகர் டெல்லியிலே நடைபெற்ற இலங்கை இந்திய அமைச்சு மட்ட வெளிவிவகார அமைச்சு மட்ட பேச்சுவார்த்தையிலே எட்டப்பட்ட தீர்மானங்கள் இன்று வரைக்கும் நடைமுறைப்படுத்தாதனால் தமிழ்நாட்டிலும் சரி வடமாகாணத்திலும் சரி மீனவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அந்த பாதிப்பு தொடர்பாகவும் அந்த மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாகவும் கடந்த 9 வருடங்களாக நடவடிக்கை மேற்கொள்ளாததை இட்டு இரு நாட்டு மீனவர்களும் 9 வருடங்களுக்கு பின்பு இன்று கலந்துரையாடி வடமாகாணத்திலும் சரி வடமாகாண மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களும் அதேபோன்று தமிழ்நாட்டினுடைய ராமநாதபுரம் மாவட்ட மீனவர்களும் இன்று நீண்ட காலத்துக்கு பிற்பாடு இரு நாட்டு தொப்புள் கொடி உறவுகளும் கலந்துரையாடியதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். ஏனென்றால் இரு நாட்டிலும் பாதிக்கப்படுகிறது மீனவர்கள் என்ற ரீதியிலே இரு நாட்டு மீனவர்களுடைய பாதிப்பும் எதிர்காலத்தில் இந்த மீனவர்களுடைய பிரச்சினையை எப்படி நிரந்தர தீர்வுக்கு கொண்டு வர வேண்டியதன் அவசியத்தையும் கலந்துரையாடி இருக்கின்றோம். ஏனென்றால் தமிழ்நாட்டில் பாதிக்கப்பட்டாலும் மீனவர்கள் தான், இலங்கையிலே பாதிக்கப்பட்டாலும் மீனவர்கள் தான் என்ற ரீதியிலே மிகவும் ஆக்கப்பூர்வமான மகிழ்ச்சியான கலந்துரையாடலாக இந்த கலந்துரையாடல் அமைந்திருக்கின்றது. இந்த கலந்துரையாடலின் அடுத்த கட்டமாக இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சரும் அதிகாரிகளும் அதே போன்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவும் தமிழ்நாட்டின் மாண்புமிகு முதலமைச்சர் ஐயாவும் இந்த பிரச்சினையை அரசமட்ட பேச்சுவார்த்தையாக கொண்டு சென்று அதனூடாக
இதற்கு மிக விரைவிலே நிரந்தர தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதை இரண்டு அரசாங்கங்களிலும் இந்திய இலங்கை மீனவர் சார்பாக இந்த கோரிக்கையை இரண்டு அரசாங்கங்களுக்கு முன்வைத்து அரச மட்ட பேச்சுவார்த்தையை மிக விரைவிலே மேற்கொண்டு இந்த மீனவர்களுடைய பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எட்ட வேண்டும் என்பதை இந்திய, தமிழ்நாடு, இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்துவதோடு எதிர்காலத்தில் இந்த பேச்சுவார்த்தை மிக விரைவிலே அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த அரசாங்கம் மேற்கொள்கின்ற பேச்சுவார்த்தைக்கு நிகராக தொடர்ந்தும் இந்த மீனவர்களுக்கு இடையிலான இரு நாட்டு மீனவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடலும் முன்கொண்டு போக வேண்டும். அதன் ஊடாக மீனவர்களுக்குரிய உறவு கட்டி வளர்க்கப்பட வேண்டும், அல்லது இரு நாட்டு கடல் சூழலும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலையில் இரண்டு நாட்டு மீனவர்களும் இணங்கி இருக்கின்றார்கள். அதே போன்று தமிழ்நாட்டிலே ஏனைய மாகாணங்கள் காரைக்கால், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை மாவட்டங்களை சேர்ந்த மீனவர்களோடும் எதிர்காலத்தில் கலந்துரையாடி வடக்கு மாகாண மீனவர்களும் மீனவ பிரதிநிதிகளும் எமது மக்களோடும் போய் கலந்துரையாடி இந்த மீனவருடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு எட்டுவதை கரிசனை கொண்டு இந்த பேச்சுவார்த்தை ஒரு ஆரம்பமாக அமைந்திருக்கிறது. இது மகிழ்ச்சி அளிக்கின்ற ஒரு பேச்சுவார்த்தை. ஏனென்று கேட்டால் இன்று வடக்கு கிழக்கு அல்ல, இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை மிக பேசுபொருளாக இருக்கின்றது. அந்த பேசுபொருளுக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு இந்த முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவேதான் நாங்கள் இலங்கையில் இது இன்று ஆரம்பிக்கப்பட்டாலும் இலங்கையினுடைய மாண்புமிகு கடற்றொழில் அமைச்சர் சந்திரசேகரன் ஐயா இந்த கோரிக்கையை கவனம் எடுத்து இந்திய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பிரதமரோடு பேசி அரச மட்ட கலந்துரையாடலை மிக விரைவிலே கொண்டு போக வேண்டும். அதற்குடையிலே மீனவ மட்ட கலந்துரையாடலும் நாங்கள் தொடர்ந்து ஏனைய மாவட்டங்களோடு கொண்டு செல்வது கால சிறந்ததாக நாங்கள் இன்று தீர்மானித்திருக்கின்றோம். அந்த வகையிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினை தொடர்பாக மனிதாபிமானத்தோடு கையாள வேண்டும் என்ற கோரிக்கைகளும் பல தமிழ்நாட்டு மீனவர்களால் வைக்கப்பட்டது. இருந்தாலும் எமது மீனவர்களுடைய வளமும் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படுவது, இந்த பாதிப்பில் இருந்து இரண்டு நாட்டு மீனவர்களுடைய ஒற்றுமையை வலுப்பெறுவதற்கு இந்த கலந்துரையாடல் தொடர்ந்த வண்ணம் இருக்கும், எதிர்காலம் தொடரும். எனவே இது இன்றைய தினம் வடக்கு மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அமைந்திருக்கின்றது. இந்த கலந்துரையாடல் நாங்கள் நிறைய விடயங்கள் பேசப்பட்டிருக்கின்றோம். அதனை அதிகாரிகள் அமைச்சு மட்ட பேச்சுவார்த்தையிலே அதை கொண்டு செல்வதும் மீண்டும் மீனவர்களுடைய கலந்துரையாடலை முன்கொண்டு செல்வதும் தான் இன்றைய பிரதான நோக்கமாக இருந்தது. எனவே மிக விரைவிலே இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண்பதற்கு அரசாங்கங்களுடைய ஒத்துழைப்போடு இந்த கலந்துரையாடல் வழிவகுத்தது என்பதை மகிழ்ச்சியுடன் இலங்கை மீனவர்களுக்கும் இந்திய மீனவர்களுக்கும் இந்த மீனவ பிரதிநிதிகள் என்ற ரீதியிலே இந்த செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடும் ஆதரவோடும் இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு அரசாங்கங்களின் அனுசரணையோடு மிக விரைவிலே எட்டப்படும் என்ற நம்பிக்கை இன்று எங்களுக்கு துளிர்விட்டு இருக்கின்றது. எனவே இந்த பேச்சுவார்த்தை மகிழ்ச்சி அளிக்கின்றது. எதிர்காலத்தில் இந்த பேச்சுவார்த்தை தொடரும் என்ற செய்தியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. பூநகரி பிரதேச சபைக்கான வேட்பு மனுவை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையிலான இலங்கை தமிழரசு கட்சி கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இன்று காலை கையளித்திருந்தனர். தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன், விடுதலை நோக்கிய பயணத்தில் உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல் என்பது ஒரு குட்டி அரசுக்கான முதன்மை தேர்தல். பூநகரி பிரதேச சபைக்கான 11 வட்டாரத்திற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். கடந்த தேர்தல்களிலும் 11 வட்டாரங்களில் வெற்றி பெற்றிருக்கின்றோம். இம்முறையும் வெற்றி பெற்று கிளிநொச்சி மாவட்டத்தில் 3 சபைகள் பயணத்தில் உள்ளூராட்சி அதிகார சபைகளுக்கான இந்த தேர்தல் என்பது ஒரு சிறிய குட்டி அரசுக்கான முதன்மை தேர்தல். அந்த வகையில் ஏற்கனவே கரைச்சி பிரதேச சபை, பச்சிலப்பள்ளி பிரதேச சபைகளுக்கான தேர்தல் விண்ணப்பங்களை நாங்கள் கடந்த 17ஆம் தேதி விண்ணப்பிக்கின்றோம். இன்று பூநகரி பிரதேச சபைக்கான தேர்தல் நியமன பத்திரங்களை இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறோம். குறிப்பாக பூநகரியில் உள்ள 11 வட்டாரங்கள் முழுமையாக மக்கள் எங்களுக்கு ஒரு ஆணையை தருவார்கள். ஏற்கனவே கடந்த தேர்தலிலும் 11 வட்டாரங்களிலும் நாங்கள் பூரண வெற்றியை பெற்று பூநகரி பிரதேச சபையினுடைய ஆட்சியை எங்களுடைய கையில் எடுத்து நிறைவான பணிகளை ஆற்றியிருக்கிறோம். தூய கரங்களோடும் நேர்மையான மனப்பாங்குகளோடும் எங்களுடைய மக்களின் தேசிய விடுதலையை மனதிலே கொண்டு இனத்தேசியத்திற்கான தனித்துவ அடையாளங்களை பேணும் வகையில் தமிழ் தேசிய இனத்தின் அடையாளமாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள 3 பிரதேச சபைகள், பூநகரி பிரதேச சபை, பச்சிலப்பள்ளி பிரதேச சபை, கரைச்சி பிரதேச சபையை நாங்கள் எங்களுடைய ஆளுகைக்குள் எடுத்து மக்களுக்கான அடிமட்ட பணிகளில் இருந்து
அரசியல் பணிவரையும் செய்வதற்கான ஒரு காத்திரமான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. அந்த வகையில் மக்களுடைய ஆணையை பெறுகின்ற, அவர்கள் எங்களுக்கு ஆணை தருகின்ற ஒரு தொடக்க நாளாக நாங்கள் இந்த நாளை பார்க்கிறோம். மகிழ்ச்சியோடும் நல்ல மனதோடும் தூர நோக்கோடும் எங்கள் மக்களுக்கான பணிகளை ஆற்றுவதற்காக நாங்கள் எங்களுடைய கரங்களை இறுக்கமாகவும் ஒற்றுமை உணர்வோடும் இறுகப்பற்றி நிற்கிறோம். அந்த வெற்றிக்கான பாதை தமிழ் தேசிய இனத்துக்கான நல்ல ஒரு அடையாளத்தை தரும் என்ற நம்பிக்கையோடு பயணிக்கிறோம். யாழ்ப்பாணத்தில் அதீத போதைப்பொருள் பாவனையால் இளைஞன் ஒருவன் கடந்த திங்கட்கிழமை உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இளைஞன் ஒருவன் ஹெரோயின் போதைப்பொருள் அதீத அளவில் உட்கர்ந்த நிலையில் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள அதேவேளை உயிரிழந்த இளைஞருடன் இணைந்து போதைப் பொருளை நுகர்ந்த ஏனையவர்கள் தொடர்பிலும் விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். ஆயுதப்படைகளின் முன்னாள் தளபதிகள் மீது பிரித்தானியாவால் விதிக்கப்பட்ட தடைகள் ஒருதலை பட்சமான நடவடிக்கை என்றும் உள்ளூர் நல்லிணக்க செயல்முறைக்கு அது எந்த வகையிலும் உதவாது என்பதே அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்றும் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத் அறிவித்துள்ளார். நாட்டின் முன்னாள் 3 இராணுவ பிரதானிகள் உட்பட 4 பேர் மீது ஐக்கிய ராஜ்யம் விதித்துள்ள தடைகள் தொடர்பான அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை இலங்கைக்கான பிரதான உயர்ஸ்தானிகர் ஆண்ட்ரூ பெக்ரிடம் இன்று அறிவிக்கும் போதே வெளியுறவு அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். இலங்கை உள்நாட்டு போரின் போது செய்யப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக ஐக்கிய ராஜ்யத்தின் தடைகள் என்ற தலைப்பில் 2025 மார்ச் 24 அன்று ஐக்கிய ராஜ்யத்தின் வெளியுறவு பொதுநலவாய அமைப்பு மற்றும் அபிவிருத்தி அலுவலகம் வெளியிட்ட ஊடக அறிக்கை வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சின் கவனத்தை ஈர்த்தது. அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளபடி ஐக்கிய ராஜ்ய அரசாங்கம் 4 நபர்கள் மீது தடைகளை விதித்துள்ளதுடன் அவர்களில் 3 பேர் இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் பிரதானிகள் ஆவர். சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு சொந்தமான அந்த நாட்டில் உள்ள சொத்துக்களை முடக்குவது மற்றும் அவர்கள் நாட்டிற்குள் நுழைவதை தடை செய்வது உள்ளிட்ட இந்த தடைகள் ஐக்கிய ராஜ்ய அரசாங்கத்தினால் எடுக்கப்பட்ட ஒருதலை பட்ச நடவடிக்கை என்பதை வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் வலியுறுத்துகின்றது. நாடுகளால் எடுக்கப்படும் இத்தகைய ஒருதலை பட்ச நடவடிக்கை இலங்கையில் உள்நாட்டு நல்லிணக்க செயல்முறைக்கு எந்த ஆதரவையும் வழங்காது என்பதுடன் நிலைமையை மேலும் குழப்பமடைய செய்வதே நோக்கமாகும் என அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரரின் கடமையாகும். அதனை விடுத்து ஊடகவியலாளர் மாநாடுகளில் அவை தொடர்பில் கூறிக்கொண்டிருப்பது பொருத்தமற்றது என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். புலனாய்வு துறையின் ஊடாக அரசாங்கம் மத அடிப்படைவாதத்தை பரப்பும் குழுக்கள் தொடர்பில் ஆராய்ந்து அது குறித்த தகவல்களை பாராளுமன்றத்திலும் பாராளுமன்றத்திற்கு வெளியிலும் வெளிப்படுத்தியது. உரிய நேரத்தில் அவ்வாறானவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் அல்லது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் முக்கிய தகவல்களை அறிந்திருந்தால் அவை தொடர்பில் புலனாய்வு பிரிவுக்கு அறிவிக்க வேண்டியது ஞானசார தேரரின் கடமையாகும். விசாரணைகளை ஜனாதிபதியால் முன்னெடுக்கப்படுபவை அல்ல, அவை போலீஸ் மற்றும் புலனாய்வு பிரிவினாலேயே முன்னெடுக்கப்படும். ஞானசார தேரருக்கு புலனாய்வு பிரிவில் உள்ளவர்கள் யார் என்பது தெரியும். அந்த வகையில் தன்னிடம் உள்ள தகவல்கள் தொடர்பில் அவரால் நேரடியாக புலனாய்வு பிரிவுக்கு தெரிவிக்க முடியும். வழங்கப்படும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு புலனாய்வு பிரிவு விசாரணைகளை முன்னெடுக்கும் என தெரிவித்தார். வெள்ளவத்தை, ஹல்கிசை, பானாந்துறை கடற்பகுதிகளில் மீண்டும் முதலைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளது. இதனால் பொதுமக்களை அவதானத்துடன் செயற்படுமாறு இலங்கை உயிர்காப்பு சங்கம் அறிவுறுத்தியுள்ளது. அத்தோடு முதலைகளால் ஏற்படக்கூடிய பாதிப்பை தவிர்ப்பதற்கு அதிகாரிகள் விரைவான நடவடிக்கை எடுக்க வேண்டியதன் அவசியத்தை சங்கத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த விடயம் தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக சங்கத்தின் பிரதம நிறைவேற்று அதிகாரி அசங்க நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்த கடலோர பகுதிகளை பயன்படுத்தும் போது பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்வது வெளிநாட்டு செய்தி. சமூக ஊடக குழு உரையாடலில் மிக முக்கியமான பாதுகாப்பு தகவல்களை அலட்சியமான விதத்தில் வெளியிட்டுள்ளதை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்டே ஹெக்ஸெத் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் அவரை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவியிலிருந்து அகற்ற வேண்டும் என
ஜனநாயக கட்சியினர் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ஏமன் மீதான தாக்குதல் திட்டங்கள் குறித்த தகவல்களை அமெரிக்க அதிகாரிகள் சமூக ஊடக குழு கலந்துரையாடலில் தவறுதலாக ஊடகவியலாளர்களுடன் பகிர்ந்து கொண்டுள்ளமை தெரிய வந்துள்ளதை தொடர்ந்து ட்ரம்ப் நிர்வாகத்திற்கு எதிராக கடும் விமர்சனங்கள் வெளியாகியுள்ளன. அமெரிக்க துணை ஜனாதிபதி டியோ வோன்ஸ், பாதுகாப்பு செயலாளர் பீட்டே கெஸ்கெத் ஆகியோர் இடம்பெற்றிருந்த சிக்னல் குழு உரையாடலில் தானும் சேர்க்கப்பட்டதாக அட்லாண்டிக் மெகசினின் ஜெஃப்ரி கோல்பேக் தெரிவித்துள்ளார். தொடர்வது விளையாட்டு செய்தி. இலங்கையின் 19 வயதிற்குட்பட்டோர் அணியின் துடுப்பாட்ட வீரர் சார்ஜன் சண்முகநாதன் இரட்டை சதம் அடித்து சாதனை புரிந்துள்ளார். நேற்று நடைபெற்ற சென்ட் பீட்டர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் சென்ட் பெனடிக் அணி தலைவரான சார்ஜன் சண்முகநாதன் 202 ஓட்டங்களை பெற்றார். கொட்டாஞ்சேனையில் சென்ட் பெனடிக் மைதானத்தில் இடம்பெற்று வரும் இந்த போட்டியில் நேற்று சாரியன் 183 பந்துகளில் 202 ஓட்டங்களை பெற்று ஆட்டம் இழக்காமல் இருந்தார். இதில் இவர் 17 பவுண்டரிகளையும் 8 சிக்னல்களையும் அடித்தார். சென்ட் பெனடிக் அணி 7 விக்கெட்டுகளை இழந்து 410 ஓட்டங்களை பெற்றிருந்த நிலையில் தனது இன்னிங்ஸை நிறுத்திக் கொண்டது. இந்த பாடசாலை சுற்று முழுவதும் சென்ட் பெனடிக் அணி சிறப்பாக விளையாடாமல் தடுமாறி வரும் நிலையில் சாரியனின் இந்த துடுப்பாட்டம் அணியின் நிலைமையை மாற்றுவதில் மிக முக்கியமானதாக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலதிக செய்திகளுக்காக தொடர்ந்தும் வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.